ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை பாதுகாப்பதற்காய் சோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நாம ஆண்டவராய் இயேசு சிலுவையில் மரித்தபடினாலே நமக்கு ஏற்பட்டதான பரிமாற்றம் என்ன? தெய்வீக பரிமாற்றம். ஆண்டவராய் இயேசு சிலுவையில மரித்ததனால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? அதுல முதலாவதாக நம்ம 7 வார்த்தைகள், இப்ப குட் ஃப்ரைடே புனித வெள்ளிக்கிழமை அன்று 7 வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகள் மூலமாக அவர் 7 விதமான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நன்மைகள் என்ன? ஆண்டவர் நமக்கு 7 விதமான நன்மைகளை தருகிறார். சரி, முதல்ல ஆண்டவர் ஏன் சிலுவையிலே மரித்தார்? ஆண்டவராய் இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? வேறு எந்த மரணமும் அவருக்கு நியமிக்கப்படாமல் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுல நமக்கு அந்த ரோமர்கள் எழுதிக்கமா, ரோமர்கள் 5 விதமான தண்டனைகளை கொடுப்பார்கள். எழுதிக்கமா, என்னெல்லாம் எழுதிக்கங்க. முதலாவது என்ன செய்வாங்க? நல்ல பிள்ளை பரவாயில்ல. முதலாவது கல்லெறிவார்கள், மிருகங்களுக்கு இரையாக போடுவாங்க, அக்னி சோலையில போடுவாங்க, வாழால் அறுப்பார்கள். கடைசி கொடூர மரணம் தான் சிலுவை மரணம். ஆண்டவராய் தேவன் சிலுவையிலே அவர் தொங்குவதற்கு முதல் காரணம் என்னன்னா, கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்ட பிரமாணத்துக்கு நீங்களாகும்படி அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? அது வாசிக்கப்பா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை சாபத்திலிருந்து நீக்கும்படியாக அதை செய்தார். அது மாத்திரமல்ல, பிதாவானவர் ஆண்டவராய் தேவனுடைய அந்த மரண தண்டனை, அந்த கல்வாரி தண்டனையை அவர் தீர்மானித்து வைத்திருந்தார், தீர்மானம் செய்து வைத்திருந்தார். பிதாவானவர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு மரிப்பார் என்பதை தீர்மானித்து வைத்திருந்தார். அதுக்கு நாம ஆதாரம் என்ன? பிதாவானவர் தீர்மானித்து வைத்தார் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன? 5 வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. பிதாவானவர் தீர்மானித்து வைத்தார் என்று சொல்லி 5 விதமான வசனங்கள் நமக்கு ஆதாரமாக உள்ளது. மத்தேயு 26:24 வாசிங்க. மத்தேயு 26:24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அதுல ஆண்டவர் முதலாவதாக தீர்மானித்து வைத்திருந்தார். அதுல இடையிலே ஒரு ஆள் வர்றான். அது ஆண்டவராக காட்டி கொடுத்ததான யூதாஸ் காரியம். அது யூதாஸ் காரியத்தை பற்றி நம்ம இன்னொரு நாள் படிப்போம். இரண்டாவதாக சங்கீத புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 22. சங்கீதம் 22:7 வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்,
உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவு. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி ஆ. உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். 8ஆம் வசனம் வாசித்தீங்களா? ஆம். சரி. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அதே போல 16ஆம் வசனம் வாசிங்க. 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். 18. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரை சீட்டு போடுகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த மரணத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள், அவர் பட்டதான காயங்கள் பற்றியதான் நாம படித்தோம். ஆகையினால இந்த 5 வசனங்கள் 16, 17, 18, 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், மத்தேயு 26, 24 இந்த வசனங்களின் அடிப்படையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதுல இந்த வசனங்களை வாசிக்கும் போது கை கால்களில் ஆணிகளால் அறையப்படுவார். கை கால்களில் ஆணிகளால் அறையப்படுவார். அவருடைய விலா எலும்புகளை எண்ண முடியும். கை கால்களில் ஆணிகளால் அறையப்படுவார். கை கால்களில் அவருடைய விலா எலும்புகளை எண்ண முடியும். இந்த காரியங்களை பற்றி ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். அதே போல அவர் வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுப்பார்கள். அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு. அடுத்து அவர் சிலுவையில தொங்கும் பொழுது வழி நடந்து போகிறவர்கள் எல்லாம் தங்கள் தலையை துலுக்கி, அவர் சிலுவையில் தொங்கும் போது வழியில் நடந்து போகிற மக்கள் எல்லாம் தங்கள் தலையை துலுக்கி பரியாசம் பண்ணுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே அது நிறைவேறப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ ஆண்டவர் எவ்விதமாக மரிப்பார் என்பதை பிதாவானவர் ஏற்கனவே தீர்மானித்து எழுதியிருக்கிறார். அது நம்ம முதலாவது தெரிய வேண்டியது. சரியா? எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதால் அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்ததான 7 ஆசீர்வாதங்கள். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில அவர் நமக்கு பாடுபட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதனால அவர் நமக்கு அளித்ததான சில ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம், இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம மன்னிக்கப்பட்டோம். இரண்டாவதாக, நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமானார். நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆகும்படி அவர் என்னானார்? பாவமானார். மூன்றாவது, நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் என்ன ஆனார்? தரித்திரனானார். நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரனானார். நாலாவதாக, நமக்கு புகழ்ச்சி,
ஆண்டவர் நமக்கு புகழ்ச்சியை ஏற்படுத்தினார். அவருக்கு என்ன கிடைத்தது? இகழ்ச்சி அல்லது அவமானம். புகழ்ச்சி, இகழ்ச்சி, அவமானம். நமக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி இயேசு தம் மீது அவமானத்தை சுமந்தார். அது 4. புகழ்ச்சி, இகழ்ச்சி. 5வது, நமக்கு தேவ சாயல். நமக்கு என்ன சாயல்? நம்ம எல்லாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசுக்கு என்ன சாயல்? சரி, நீ சொன்னவன் தப்பு இல்லை. அவருக்கு ஆதாமின் சாயல். ஆதாமின் சாயல். நமக்கு தேவ சாயல், அவருக்கு என்ன சாயல்? ஆதாமின் சாயல். 6வதாக நமக்கு சிலுவை. இயேசுவுக்கு சிலுவை. நமக்கு அது ரொம்ப கரெக்டா இருக்காங்க. முன்னாள் இருக்காரு கொஞ்சம் கனமான ஆட்கள். இல்லது கனம்னா உடம்புல இல்ல. இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு என்னது? இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு என்னது? கரெக்டா சொல்லுங்க. சிங்காசனம். இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு என்னது? அதான் சேர்ல உட்கார்ந்துருக்கேன் இல்லையா? ஆண்டவர் சிலுவையில் தொங்குறாரு, நம்ம சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கோம். 7வதாக இயேசுவுக்கு மரணம், நமக்கு கரெக்ட், நித்திய ஜீவன். இயேசுவுக்கு மரணம், நமக்கு நித்திய ஜீவன். 7 ஆசீர்வாதங்கள். அதை நம்ம விரிவாக பார்ப்போம். முதலாவதாக 1 எழுதி கொள்ளும். இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். 1. இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களையும் துக்கங்களையும் நோய்களையும் இயேசுவின் மீது சுமத்துகின்றார். பாவம், துக்கம், நோய்கள் 3 காரியம் நம் மீது அவர் இயேசுவின் மீது என்ன செய்கிறாரு? நம் மீது சுமத்த வேண்டியதான பாவம், துக்கம், நோய்கள் இயேசுவின் மீது சுமத்துகிறார். இயேசுவிடம் பரிசுத்தம், இயேசுவிடம் பரிசுத்தம், தெய்வீக அன்பு. இயேசுவிடத்தில் பரிசுத்தம், தெய்வீக அன்பு, தெய்வீக ஆரோக்கியம், ஆங்கிலத்தில் டிவைன் ஹெல்த். தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக ஐஸ்வர்யம், அதோடு நித்திய ஜீவனையும் நம் மீது வைத்து விட்டார். இயேசுவிடம் உள்ள பரிசுத்தம், இயேசுவனுடைய அன்பு, இயேசுவுடைய தெய்வீக ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நித்திய ஜீவனை எடுத்து நம் மீது வைத்து விட்டார். நாம் மன்னிக்கப்பட்டோம். நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே மன்னிக்கப்பட்டோம். ஏசாயா 53:5 வாசி. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தடுப்புகளால் குணமாகிறோம். அது ரொம்ப முக்கியமான வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்ல
மேலான ஆசீர்வாதம் எது? நமக்காக நொறுக்கப்பட்டா அதெல்லாம் இருக்கு. எது அதுல ரொம்ப முக்கியமான காரியம் எது? தழும்புகளால் நமக்கு டிவைன் ஹெல்த், தெய்வீக சுகம். அந்த வசனத்துல தெய்வீக சுகம் மிக முக்கியம். சார், தெய்வீக சுகம் மிக முக்கியம். அடுத்தது பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் பாவம் செய்தால், பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதன் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டுமானால், ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் மன்னிப்பு பெற வேண்டுமானால் எதை கொண்டு வரணும்? ஒரு காளை அல்லது ஆட்டினை பலி செலுத்த வேண்டும். அதுல இன்னொரு காரியம் என்னன்னா, 2 ஆட்டை கொண்டு வருவாங்க. ஒரு ஆட்டின் அவர்கள் சீட்டு போடுவார்கள். அந்த 2 ஆட்டில் கொண்டு வந்து சீட்டு போடுவார்கள். எந்த சீட்டு விழுகிறதோ அந்த சீட்டை என்ன செய்வாங்க? பலி செய்வார்கள். இன்னொரு ஆடு என்ன செய்யப்படும்? போக்காடாக விடப்படும். இது நம்ம ஆவிக்குரிய பாடமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று பலியாடு, இன்னொன்று ஆங்கிலத்தில் ஸ்கேப் கோட்னு சொல்றது, போக்காடு. ஆண்டவராகிய இயேசு அவர் பலியாடாக ஆனார். நீங்களும் நானும் போக்காடு. நீங்களும் நானும் யாரு? போக்காடு. அதாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? போக்காடுகள் எங்க உட்கார்ந்துருக்கு? ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கு. அவர் எழுது. அப்போ பாவம் அறியாத ஆடு பழைய ஏற்பாட்டில் அறையப்பட்டது போல, பாவம் அறியாத ஆடு பழைய ஏற்பாட்டில் அறையப்பட்டது போல இயேசு நமக்காக அறையப்பட்டார். சரியா? அப்போ இந்த ஆடு அழிக்கப்படுகிறது, அந்த போக்காடு, ரெண்டையும் நல்லா எழுதி வச்சுக்கணும். பிதா முன் நிற்பது ஆண்டவராகிய இயேசு பிதா முன் நிற்கத்தக்கதாக பலியாடாக மாறினார். ஆண்டவராகிய இயேசு பிதா முன் நிற்க பலியாடாக மாறினார். நாம் எல்லாரும் எதாக மாறினோம்? போக்காடாக. இதுல ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்கள், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏற்கனவே நம்ம வாசித்தோம். வசனங்களை மாத்திரம் எழுதிக்கிடுங்க. அவர் பலியாடாக மாறினதுனாலே நம்முடைய துக்கம், நோய்களை சுமந்தார்கள் நம்ம என்ன செய்தோம்? எழுதிட்டோம். வசனம் ஏசாயா 53:4, 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். இந்த மத்தேயு 8:17, 8ஆம் அதிகாரம் 17. அதை வாசிங்க. மத்தேயு 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி, தீர்க்கதரிசன நிறைவேற்றத்தை பற்றி எழுதுகிறார். சரியா? இரண்டாவதாக, நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமானார். இரண்டாவது நன்மை, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்ததனால இரண்டாவது நன்மை, நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமானார்.
நாமெல்லாம் நீதிமான்கள் ஆகும்படி பாவமானார். அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, இயேசு மற்றவர்களை போல பாவ மனிதராக பிறக்கவில்லை. இது ஒரு முக்கியமான காரியம். அதாவது இந்த பிறப்புகளை பற்றி நீங்க படிக்கணும்னு சொன்னா, யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி அதுக்கு முன்னால ரத்தத்தினாலும் அவர்கள் இரத்தத்தினால் 13 வசனம் எல்லாரும் குறித்து கொள்ளுங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். 4 விதமான பிறப்புகள். இயேசு பாவ மனிதராக பிறக்கவில்லை, தெய்வீகமாக பிறந்தார். மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் பிறந்தது. இயேசு பரிசுத்தமாக பிறந்தார். இயேசு பரிசுத்தமாக மரியாதத்தில் சொல்லும் பொழுது, நீ பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்வாய்? குழந்தை பெற. அதை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. அவர் பிறக்கும் போதே தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. பிறக்கும் போதே பரிசுத்தம். அதெல்லாம் கொடுத்து கொள்ளுங்க. பிறக்கும் போதே பரிசுத்தம். பிறக்கும் போதே பரிசுத்தம். வளர்ந்த பிறகும் அவர் பாவம் செய்யவில்லை. பிறக்கும் போதே பரிசுத்தம். அவர் வளர்ந்த போதும் என்ன செய்யல? பாவம் செய்யல. அதுக்கு வாசிங்க 1 பேதுரு 2:22. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வஞ்சனை சரியா? தமிழ்ல நமக்கு வஞ்சனை சொல்லி இருக்கிறது. பாவம், அதே போல அவர் எழுத ரோகங்கள், நமக்கு சொல்றேன். 1 பேதுரு 2 பாவம் செய்யவில்லை. அதே போல 1 யோவான் 3:5 எடுங்க. 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசுவினிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆண்டவராய் இயேசு பிறக்கும் போதே பாவம் இல்லை, வளர்ந்த பிறகும் பாவம் இல்லை. அவர் பாவம் இல்லை என்று 1:3:5 பார்க்க 1 யோவான் 3:5 பார்த்தோம். அதே போல அவர் பாவம் அறியாதவர். இயேசு பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21. இயேசு பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கொண்டு வா. அதே போல இயேசு பாவங்களுக்காக விலகினார். ஆண்டவர் பாவத்திற்காக விலகினார், பாவத்தை விட்டு விலகினார். எபிரேயர் 7:26 வாசிங்க. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும். அது நல்ல வார்த்தைகளை கவனிங்க. பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர்.
மாசில்லாதவரும் மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவரும் பாவிகளுக்கா பாவிகளுக்கு விலகினவரும் ஆ, வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு பிரதான ஏற்றவராய் ஆசாரியர். அவருடைய தன்மைகள் அல்ல 7:26. இப்படி பாவம் செய்யாத தேவகுமாரன் சிலுவையில் தொங்கும் போது நமக்காக பாவமானார். அத்தனை குணங்கள் சொல்லி பாருங்க. அந்த குணங்கள் ஒன்றும் இல்லாமல் நமக்காக பாவமானார். பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நீதியை நம் மீது வைத்தார். அவருடைய நீதியை நம் மீது வைத்தார். அவருடைய நீதியை நம்ம மேல வைத்ததனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இந்த நீதிமான் நான் ஒரு பாட்டு இருக்கா, நீதிமான் நான், ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான் அப்படி ஒரு பாட்டு இருக்கா, குறித்து கொள்ளுங்க, அதை பாடுங்க. சரி, மூணாவது, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனார். மூணாவது, அதான் ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர். அவர் சிலுவையில் தொங்கும் போது தரித்திர கோலத்தில் தொங்கினார். சிலுவையில் தொங்கும் பொழுது தரித்திர கோலத்தில் தொங்கினார். அது ஆக்சுவலா ரோமர்கள் காலத்துல ஒரு மனிதனை அவர்கள் சிலுவையில் அறைவாங்கன்னு சொன்னா நிர்வாணமாகத்தான் அறைவார்கள். நாம அந்த படங்கள் நம்ம பார்ப்பதற்கு அவ்வளவு பொருத்தமா இதாகிறதுனால நாம சில உடைகளை அவர் நமக்கு சிலுவையில் தொங்கும் பொழுது தரித்திரமான கோலத்தில் தொங்கினார். அடுத்தது, அவருக்கு எவ்வளவு பணம் இருந்தது? பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு? ஆண்ட்ராய் இயேசுவுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு? ஆண்ட்ராய் இயேசு அவருடைய பேங்க்னு சொல்லும்போது வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது இதான் பேங்க். ஏசாயா 66:10 முதல்ல 1 வசனம் வாசிங்க. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? பூமி அதுதான் சொல்லுது. பூமி அவருடைய பாதப்படி, வானம் அவரது சிங்காசனம். 10 வசனம் வாசிங்க. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். அது 10 வசனம் என்ன சொல்லிருப்பா? 10 வசனம் தானே? சரி, அதுல என்னன்னா 1 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொன்னும் வெளியும் கர்த்தருடையது. 1 வசனம் இல்ல, நம்ம எந்த 1 வசனம் அப்படின்னு சொன்னா 1 ராஜாக்கள் 20:1 வாசிங்க. 1 ராஜாக்கள் 20:1. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அதுல நமக்கு என்ன போடுறது? வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. அது அடுத்த என்னன்னா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருந்தார்.
அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருந்தார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எந்த விதத்திலும் பலவினருக்கு தடுக்கலானபடிக்கு பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி. அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி. 2 கொரிந்தியர் 8:9. உங்களுக்கும் தரித்திரரானாரே. அப்ப ஆண்டவராய் இயேசு அவர் தரித்திரராகி நம்மள எல்லாரும் பணக்காராயிட்டார். இப்போ நமக்கு பணம் பேங்க்ல கிடக்கு. அவர் தொங்கும் போது பசியாக, தாகமாக, நிர்வாணமாக தொங்கினார். பசியாக, தாகமாக, நிர்வாணமாக தொங்கினார். ஆனால் அவருடைய தரித்திரத்தால் நாம் என்ன ஆனோம்? அது மாத்திரமல்ல, நாம் சம்பூர்ணராக மாற்றப்பட்டோம். அவருடைய தரித்திரத்தால் நாம் சம்பூர்ணர்ங்கிறதுக்கு 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக. சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக. சகல நற்கிரியிலும் பெருகிறவர்களாக மாற்றினார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை என்னென்ன கதை தெரிஞ்சுக்கணும். நாலாவதாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில சிந்தினதனால் 4வது ஆசீர்வாதம். நமக்கு புகழ்ச்சி, இயேசுவுக்கு இகழ்ச்சி. நமக்கு புகழ்ச்சி. நமக்கு புகழ்ச்சி, அவர் என்னது? இகழ்ச்சி. ஆண்டவர் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் தேவன் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். அதுல நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொன்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆண்டவராய் இயேசு எத்தனை காயங்கள்? 355. எதனால? யூதருடைய கேலண்டர் படி 355, நம்முடைய கேலண்டர் படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்றாரு? ரத்தம் சிந்துறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல இன்னைக்கு நாம உட்கார்ந்துருக்கோம், நல்ல ஜீவனோடு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அவருடைய ரத்தம் நம்மை சூழ்ந்து இருக்காது. வாசிங்க நீதிமொழிகள் 14:34. நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி ஜனத்தை உயர்த்தும், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. சரியா? பரிசுத்தம் எந்த ஜனத்திற்கும் மகிழ்ச்சி. நாம் பாவிகளாய் வாழ்ந்த பொழுது இகழ்ச்சிக்குரியவளாய் இருந்தோம். ஆண்டவர் சிலுவையில மரித்ததனாலே நமக்கு புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டோம். ஆண்டவர் சிலுவையில மரித்ததனால இகழ்ச்சி எதாக மாறிவிட்டது? புகழ்ச்சியாக மாறிவிட்டது. சரி, அவர் நம்முடைய அவமானத்தை சுமந்தார். ஆண்டவர் நம்முடைய அவமானத்தை சுமந்தார்.
எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 15:3. ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவர் நிந்திக்கிறவர்களுக்காக, அவர் நமக்காக அவமானத்தை அவர் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டார். ரோமர் 15:3. சரியா? இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிலுவையில அவமானத்தை சுமந்தார். அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் சிலுவை சுமப்பது என்றால் என்னது? அவமானம். ஒரு மனிதன் சிலுவையில் சுமப்பது அவமானம். சிலுவை சுமப்பது, சிலுவையில் தொங்குவது நீசர்களுக்குரிய தண்டனை. நீசர், நைசர் எழுதிக்கூடாங்க. நீசர், நீசனுக்குரிய தண்டனை. சிலுவை சுமப்பது அவமானம், சிலுவையில் தொங்குவது நீசர்களுக்குரிய தண்டனை. அப்போ ஆண்டவராகிய இயேசு அவமானத்தை ஏற்றபடினாலே நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக காணப்படுகிறோம். ஐந்தாவது நன்மை, நமக்கு தேவ சாயல். இயேசுவுக்கு என்ன சாயல்? சொல்லு. கேட்டியா இல்லையா? நமக்கு தேவ சாயல், இயேசுவுக்கு. நாம் பிறக்கும் போது ஆதாமின் சந்ததியாய் பிறக்கின்றோம். நாம் பிறக்கும் பொழுது ஆதாமின் சந்ததியாய் பிறக்கின்றோம். பிறக்கும் போது நம்முடைய உள்ளான மனிதனிலே ஆதாமின் சாயல் உள்ளது. ஆங்கிலத்தில் இன்னர் மேன். நம்முடைய உள்ளான மனிதனிலே ஆதாமின் சாயல் உள்ளது. அப்போ பழைய மனிதன். பழைய மனிதன் என்றால் பாவ மனிதன். பழைய மனிதன் என்றால் பாவ மனிதன். பழைய மனிதன் என்றால் பாவ மனிதன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஜென்ம சுவாபம். இன்னொரு ஜென்ம சுவாபம். ஜென்ம சுவாபம். வாசிங்க எரேமியா 13:23. எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகிற நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அதாவது எத்தியோப்பியனுடைய நிறம் என்ன நிறம்? கருப்பா? சரியா? ரொம்ப நல்ல வார்த்தை. எத்தியோப்பியன் கருப்பு. சரியா? கருப்பு நிறத்தை மாற்ற முடியாது. சிவிங்கியினுடைய புள்ளியை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? மறைந்ததும் கிடையாது. அதுபோலத்தான் நாம பழைய மனிதனாக, பழைய மனுஷனாக நாம் நம்முடைய பிறவி குணத்தை வெளிப்படுத்துகிறோம். நாம் எல்லாரும் பழைய மனுஷன், பழைய பிறவி குணம். இப்போ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால நமக்கு என்ன சாயல்? தேவ சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சாயல் நம்மை நிரப்புகின்றது.
6:6 ரோமர் 6:6 வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆகையினால நமக்கு என்ன சாயல் கிடைத்திருக்கிறது? புதிய சாயல் கிடைத்திருக்கிறது. கலாத்தியர் 2:20 வாசிங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அவருடைய சாயல் நமக்கு இருக்கிறது. இது 6ஆவதாக ஆறாவது பாயிண்ட். இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு சிங்காசனம். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கீங்க. அப்போ இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றபடியினாலே நமக்கு ஆளுகை கிடைத்தது. இயேசு சிலுவையில் பாவங்களை ஏற்றபடியினால் நமக்கு ஆளுகை கிடைத்துள்ளது. ஆண்டவர் ஆளுகை தர்றாருங்கிறதுக்கு வேத வசனம் என்ன சொல்லலாம்? அவரோட ஆளுகை செய்வீங்களா? வீட்டுக்காரத்தை சத்தம் போட்டு வைல. அதாவது நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவருடைய பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். 12ஆம் வசனப்பா. சரி, அடுத்தது எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிலுவையில மரித்தாலும் அவர் நம்முடைய அவமானங்களையும் தரித்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் இப்ப எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். இது 6. 7வது காரியம், இயேசுவுக்கு மரணம் நமக்கு நித்திய ஜீவன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரவசப்படுத்தப்பட்ட ஒன்று. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரவசப்படுத்தப்பட்ட ஒன்று. காரணம், இயேசு சிலுவையை ஏற்றபடியினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இயேசு சிலுவையை ஏற்றபடியினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சரியா? அத நான் வசனத்தை எழுதி போட. அதுல என்னன்னா ரோமர் 6:23 எழுதிட்டீங்களா? நாம் அடைய வேண்டிய மரணத்தை
அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு நித்திய ஜீவனை தந்துள்ளார். நாம் அடைய வேண்டிய மரணத்தை இயேசு ஏற்றபடினால் நமக்கு நித்திய ஜீவனை தந்துள்ளார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அதை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நமக்கு நித்திய ஜீவன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 1:18 என்ன தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த வசனத்தால குறித்து கொள்ள, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ரொம்ப அருமையான வசனம். அப்போ இந்த வசனத்தை நல்லா என்ன செய்யணும்? நல்ல பாரா படிச்சுக்கணுங்க. அதுல வந்து சிலுவையின் அன்பை நினைக்க முடிகிறது. அந்த வசனத்துல சிலுவையின் அன்பு பற்றி நமக்கு தெரிகிறது. நாம் இயேசுவுக்காக நம்மை ஒப்புவிப்போம், இயேசுவுக்காக நாம் சாட்சியாய் வாழுவோம், இயேசுவுக்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் என்ன செய்வார்? அப்ப இயேசு சிலுவையில மரித்ததனால நமக்கு எத்தனை நன்மைகள்? 7 நன்மைகள். இது ஒரு 5 நிமிஷம் அல்ல 10 நிமிஷம் பார்ப்போம். எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, அடுத்தது ஆண்டவராய் இயேசு செய்த ஊழியங்கள். ஆண்டவராய் இயேசு எத்தனை விதமான ஊழியம் செய்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராய் இயேசு எத்தனை ஊழியங்களை செய்தார் தெரியுமா? தெரியாதுல்ல? மலை பிரசங்கம் பண்ணார், மலை பிரசங்கம், உவமைகள் மூலமா பேசினாரு. எத்தனைன்னு சொல்லுங்க, எண்ணிக்கை, நம்பர். ஆண்டவராய் இயேசு நமக்காக 21 வகையான ஊழியங்களை அவர் செய்தார். வகையான ஊழியர்கள். 1, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். அது 1 தீமோத்தேயு 1:15. இரண்டாவது, இழந்து போனதை தேட வந்தார். இரண்டாவது, இழந்து போனதை தேட வந்தார். லூக்கா 19:10. லூக்கா 19:10. மூணாவது, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மத்தேயு 18:11. மத்தேயு 18:11. நாலாவது, ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் செய்ய வந்தார். அதுக்கு எதிர்பதம் என்ன? ஊழியம் செய்ய வந்தாரே ஒழிய ஊழியம் கொள்ள வரல. ஊழியம் கொள்ள வரல. ஊழியம் கொள்ள வரவில்லை. இது அட்டூழியமான ஆளு. அடுத்தது, தமது ஜீவனை கொடுக்க வந்தார். தமது ஜீவனை கொடுக்க வந்தார். தமது ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. அடுத்தது, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். 1 யோவான் 3:8. பூமியிலே அக்கினியை போட வந்தார்.
பூமியிலே அக்கினியை போட வந்தார். லூக்கா 12:49, 17:49. லூக்கா 17:49. அடுத்தது யூதருக்கு ராஜாவாக வந்தார். யூதருக்கு ராஜாவாக வந்தார். யோவான் 18:36. யோவான் 18:36. நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தார். மத்தேயு 5:17. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். மத்தேயு 9:13. பிரிவினை உண்டாக்க வந்தார். பிரிவினை உண்டாக்க வந்தார். மத்தேயு 10:34. மத்தேயு 10:34. இளைப்பாறுதல் தர வந்தார். மத்தேயு 11:28. அழிவினின்று தப்புவிக்க வந்தார். அழிவினின்று தப்புவிக்க வந்தார். மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. பாடுகளை சகிக்க வந்தார். பாடுகளை சகிக்க வந்தார். 30. மத்தேயு 11:30. பிரசங்கிக்கவும் குணமாக்கவும் வந்தார். பிரசங்கிக்கவும் குணமாக்கவும் வந்தார். லூக்கா 9:56. லூக்கா 9:56. பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார். பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார். யோவான் 12:27. நியாய தீர்ப்பை கொடுக்க வந்தார். லூக்கா 4:18. லூக்கா 4:18. நியாய தீர்ப்பு போட்டுக்கீங்களா? அடுத்த ஒளியாக வந்தார். யோவான் 9:19. அடுத்தது பிதாவின் சித்தம் செய்ய வந்தார். அடுத்தது பிதாவின் சித்தம் செய்ய வந்தார். யோவான் 12:46. அடுத்தது யாவருக்கும் முன்மாதிரியாக திகழ வந்தார். யாவருக்கும் முன்மாதிரியாக திகழ வந்தார். 1 பேதுரு 1:21. 1 பேதுரு 1:21. அடுத்தது கடைசியாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வந்தார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வந்தார். 12:47. யோவான் 12:47. 12 காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு
இந்த உலகத்துக்கு வந்தார். 21 காரியங்கள், கடைசியாக 12:47 21 காரியங்களுக்காக இயேசு வந்தார். எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, ரைட். ஆண்டவரே சோதரம், நல்ல பிதாவே சோதரம். இந்த வேத வசனங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் கற்று உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய ஆண்டவரே சோதரங்களை நாங்கள் பெற்று, நாங்கள் உம்முடைய சாயலை பெற்று, உம்முடைய ஆண்டவரே குணங்களை பெற்று நாங்கள் வாழ கிருபை தாரும். அந்த யாவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.